வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதோட தமிழா. இன்னைக்கு நாம அடோப் பிரீமியர் ப்ரோல கிளாஸ் 3 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸா போட்ட 2 கிளாஸுமே நீங்க பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்க்கு வாங்க. பிரீமியர் ப்ரோ கிளாஸஸோட பிளேலிஸ்டோட லிங்க் மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ்ல தான் ஆக்சுவலா நம்ம பிரீமியர் ப்ரோக்குள்ளேயே போறோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க நம்ம சேனல் அப்பதான் முதல் தடவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் 3க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ கிளாஸ் ஃபர்ஸ்ட்லையும் கிளாஸ் 2லையும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணியே நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதான் அடோப் பிரீமியர் ப்ரோ 2025 நான் வச்சுருக்குது. ஸோ இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ Ctrl+Alt+N. ஸோ ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கெட்டிங் ஸ்டார்டட்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் லொக்கேஷன் நம்ம கிளாஸ் 1ல் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ கிளாஸ் 3ல் வந்து கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்ற ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் நான் ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணணுமான்னாங்க நம்ம இந்த பேனல்லே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு ஃபைல் 2 ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உள்ளார போயிட்டு இதில் கூட இம்போர்ட் மீடியா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இம்போர்ட்லேயே போயிட்டு இந்த ஃபுட்டேஜஸ் அப்படின்றது தான் எனக்கு தேவை. ஸோ இந்த ஃபோல்டரே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஆர்கனைஸ் மீடியான்னு இருக்குல்ல, இதில் வந்து ஆட் டு பின் அப்படின்றத செக் போட்டுட்டு பின்னில் வந்து ஃபுட்டேஜஸ்ன்னு போட்டுக்கிறேன். தென் இம்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜஸ் அப்படின்ற ஃபோல்டர் கிரியேட் ஆகிட்டு இதுக்குள்ளே நமக்கு நம்மளோட அந்த 5 ஃபுட்டேஜுமே இம்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி தான் சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த நியூ ஃபைல் இருக்குல்ல, இதில் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஐகான். இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் 2 கிளாஸ்லையுமே பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸில் நான் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு கடைசியாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளிப் எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பை நான் ட்ராக் பண்ணி போட்டு ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளிப்பில் எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க கார்னரில். அண்ட் இது வந்து வீடியோ கிளிப், இது வந்து ஆடியோ கிளிப். ஸோ இந்த ஆடியோலேயும் ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலரில் இருக்குது, இங்கே ஒயிட் கலரில் இருக்குது, இங்கேயும் ஒயிட் கலரில் இருக்குது. அப்படின்னா இந்த கிளிப்போட பிகினிங்கே இது தான், இந்த கிளிப்போட எண்டிங் இது தான். அதே மாதிரி தான் ஆடியோக்கும் இதோட பிகினிங் இது தான் அண்ட் எண்டிங் இது தான். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஜஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் டூல் தான் வச்சுருக்கேன், செலெக்ஷன் டூல். இதை வச்சுட்டு கடைசியில் கொண்டு போனேன் அப்படின்னா நமக்கு இந்த ஏரோ இந்த மாதிரி வரும். ஸோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒயிட் கலர் போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்காது. இந்த கார்னரில் இருக்க ஒயிட் கலர் எண்டிங்கில் நமக்கு இல்லை, ஆடியோலையும் இல்லை. அப்படின்னா நம்ம கிளிப் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிளிப்போட எண்டிங்கே இது தான். அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஒயிட் கலர் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கிளிப்பை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இதில் இருந்தால் வேணும் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கிளிப் பண்ணி இங்கே க்ராப் பண்ணிக்கலாம். அண்டு ப்ளே பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ போதும். இந்த கிளிப் வந்து அந்த இன்னொரு பேர்ட் பறந்து போச்சுல, அது வரைக்கும் நமக்கு போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கிளிப்போட செகண்ட்ஸே வந்து ஜஸ்ட் 2.16 செகண்ட்ஸ் தான். இந்த இடத்துல டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் நல்லா ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கிளிப்பை ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பாருங்கள் V2 V3 கீழே பார்த்தீங்கன்னா A1 A2. ஸோ V1 V2 V3ன்றது வீடியோ 1 வீடியோ 2 வீடியோ 3, ஆடியோ 1 ஆடியோ 2 ஆடியோ 3. ஸோ வீடியோ 2 டைம் லைனில் கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இது ஆடியோ 2 டைம் லைனில் போயிருக்கு. இங்கே தான் வரணுமா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் அதை லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ட்ராக் பண்ணிட்டு, ஏன்னா இது ஓவர்லாப் ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ராக் வந்து நம்ம மேலே கூட மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ட்ராக் வந்து 2ல் இருக்குது, ஆடியோ ட்ராக் 1ல் இருக்குது. பட் நம்மளால் இதில் ஓவர்லாப் பண்ணி நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எனக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகணும், இதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னா நம்ம ஆடியோ வந்து ஓவர் ரைட் ஆகிடும். அதனால நம்ம வந்து இதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நம்ம கரெக்டாக ஈவனாக வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு இந்த இதுதான் ப்ளே ஆச்சு. எது வந்து மேலே இருக்கோ, எந்த ஃபுட்டேஜ் மேலே இருக்கோ அதுதான் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ V3 இருக்குது, அந்த மாதிரி V4 V5 V10 V11 போய்கிட்டே இருக்கலாம். ஸோ V11ல் எந்த ஃபுட்டேஜ் இருக்கோ அதுதான் ப்ளே ஆகும், கீழே இருக்கிறது ப்ளே ஆகாது. அதனால் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக இந்த இடம் வரும்போது நமக்கு ஒரு பார்ட்டிக்கல் கீழே விழுகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த டேபிள்லேருந்து கீழே விழுகுது இந்த சீன் வரும்போது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு ஆடியோ எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ கீழே கொடுப்போம். ஆடியோ அதே மாதிரி தான். ஆடியோ வந்து கீழே போக போக A3 A4 ஸோ எது கீழே இருக்கோ அதுதான் வந்து நமக்கு ப்ளே ஆகும்.
ஸோ இந்த இடத்துல அந்த பார்ட்டிகல் விழுகிற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது விழுகிற சவுண்ட் இந்த இடத்துல வரும். அடுத்து அப்படியே ஸ்மூத்தாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். இதில் ட்ரான்சிஷன்லாம் ஆட் பண்ணி நம்ம ட்ரான்சிஷனை ஸ்மூத் ஆக்கலாம். ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ க்ராப் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நம்ம இந்த செலெக்ஷன் டூலை வச்சு ஜஸ்ட்டு கொண்டு போனாலே இந்த மாதிரி நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதிலே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக ஒரு டூல் இருக்கும், ரேசர் டூல். ஜஸ்ட்டு ஷார்ட்கட் கீ சி தான். இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுட்டேஜ் வீடியோ கட் பண்ணாலும் ஆடியோவும் இந்த இடத்துல கட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வேணாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இப்போ எது வேணாமோ அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இது வேணால் டெலிட் பண்ணிக்கலாம், இது வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணாலே ஆடியோ சென்ஸ் செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக மூவ் பண்ணியும் வைக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன் நான். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ஃபுட்டேஜ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ கேப் இருக்குது, இந்த 2 ஃபுட்டேஜை ஜாயின் பண்ணணும். நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஓவர்லேப் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கான ஈஸியான வே என்னென்னா, ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக அதுவே வந்து கரெக்டாக ஒட்டிக்கும் இந்த இடத்துல. ஸோ பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும், ஓகேங்களா? இது ஒரு வே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ஃபுட்டேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன், இன்னொரு ஃபுட்டேஜை. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆடியோ இங்கே வருது. குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே எனக்கு ஆடியோ வராது, ஓகேங்களா? வரல. ஸோ நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக ப்ரிசைஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, மார்க் இன் மார்க் அவுட், இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ராப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஃபுட்டேஜை தூக்கி போட்டு இதில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்துடும். அதாவது இந்த சோர்ஸ் அப்படின்றதுல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கேருந்து வேணும். ஸோ நான் ஐ கிளிக் பண்ணுறேன். மார்க் இன் பண்ணிட்டோம், மார்க் இன். அடுத்து மார்க் அவுட், எது வரைக்கும் வேணும் அப்படின்றது. எனக்கு வந்து சவுண்ட் இது வரைக்கும் தான் வருது. ஸோ இது வரைக்கும் எனக்கு இருந்தால் போதும். அதனால நான் மார்க் அவுட் அப்படின்றத இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபுட்டேஜில். இந்த மாதிரி ஹோல் ஃபுட்டேஜை தூக்கி போட்டு கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணோம்ல அந்த போர்ஷன் மட்டும் விலகும். இந்த ட்ரிக் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குல்ல. இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதே கிளிப்பை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணிட்டோம். இதில் நமக்கு வீடியோ மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்திங்களா வீடியோ ஐக்கான் இருக்குது, ட்ராக் வீடியோ ஒன்லி, ட்ராக் ஆடியோ ஒன்லி. ஸோ இதை ட்ராக் பண்ணி போட்டால் நமக்கு வீடியோ மட்டும் வரும், இதை ட்ராக் பண்ணி போட்டால் ஆடியோ மட்டும் வரும். ஸோ நமக்கு ரொம்ப பெரிய கிளிப்பாக இருக்குது, அதை நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நம்ம தூக்கி போடணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பெரிய கிளிப்பை தூக்கி போட்டுட்டு அதை ஃபுல்லாக உட்காந்து க்ராப் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபுல்லாக டைம்லைனை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நம்ம க்ராப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே சிம்பிளான டெக்னிக்காக இருக்குது. நானே இதை ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கிளிப்போட க்ராப்பிங் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த டூல் பாரில் இருக்குல்ல, அதாவது இந்த டைம்லைனில் இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் அப்படின்றது. இப்போ நமக்கு வீடியோ இருக்குது அண்ட் ஆடியோ வந்து சரியில்லை, ஆடியோ வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குது, நாய்ஸியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் ஆடியோ டெலிட் பண்ணிடலாம். அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை. ப்ரீமியர் ப்ரோலே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடியோ நம்ம தனியாக தான் இம்போர்ட் பண்ணி போட்டோம், அதனால் நம்ம செலக்ட் பண்ண முடியும், தனியாகவே டெலிட் பண்ணிக்கலாம். தென் இப்போ இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் எந்த டைம்லைனில் நமக்கு வாய்ஸ் ஓவர் வரணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி ஆடியோ இருக்குது அப்படின்னா இந்த வாய்ஸ் ஓவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல ஆடியோ டைம்லைன் இல்லை, அதனால் நம்ம இங்கேயே வந்து வாய்ஸ் ஓவர் ஆன் பண்ணிக்கலாம். 3, 2, 1. ஹலோ எவ்ரி ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசணும்ல, அது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆடியோவாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஷார்ட் ஃபில்மோ ஏதோ எடிட் பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வீடியோ ட்ராக் பண்ணி போடுறேன். இது வந்து இந்த டைம்லைனில் வச்சுக்கிறேன். ஸோ V3 வச்சுக்கிறேன். V3 மட்டும்தானா, அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாதா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம எந்த கிளிப் போடலை, ஆல்ரெடி போட்டோம். ஓகே, போட் போடல. ஸோ போட்டை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு போகிறேன், V3ல் இன்னும் மேலே கொண்டு போகிறேன். V4ல் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், V4 க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்மளால் சரியாக பார்க்க முடியல பாருங்கள், V4 நம்மளால் மேலே போக முடியல, மேலே ஸ்க்ரோல் பண்ணாலும் வரல. அதுக்கு என்ன பண்ணணும்னா
நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்டு பண்ணி மவுஸ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு V4 இந்த மாதிரி வந்துடும். V4 வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் தான் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி மவுஸ் வந்து அப் ஸ்க்ரோல் பண்ணணும், டவுன் ஸ்க்ரோல் பண்ணணும். ஸோ பண்ணால் நமக்கு A4 வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்டு பண்ணி மவுஸ் டவுன் ஸ்க்ரோல் பண்ணால் இந்த மாதிரி டைம்லைன் வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ நம்ம எல்லா வீடியோவும் நம்மளால் ஒரே இதில் பார்க்க முடியும். அண்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஹோல்டு பண்ணி மவுஸ் அப் ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா டைம்லைன் நல்லா நமக்கு ஜூம் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேர்ட்ஸ் இருக்குல்ல இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு கண்ட்ரோலை மட்டும் ஹோல்டு பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இன்னொரு V5க்கான ஸ்பேஸ் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேர்ட்ஸோட ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா நமக்கு V5 க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து நிறையா V5 வரைக்கும் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஆர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளிப்புக்கு மட்டும் நான் மியூட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கிளிப்பையும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஸ்பேஸை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் அண்ட் இதை கொண்டு வந்துட்டுருக்கேன். பேக் ஸ்பேஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் நான் இந்த ஃபோர்த்துக்கு மட்டும் நான் மியூட் ஆட் பண்ணிக்கிறேன். எம்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதான் மியூட் ட்ராக். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் இப்போ இது மட்டும் இந்த டைம்லைனில் என்னென்ன இருக்கோ அது எதுவுமே ப்ளே ஆகாது. பிகாஸ் எல்லாமே மியூட் ஆகிடும். இது கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து இதை மியூட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு எண்டில் ஏதாவது ஒரு கிளிப் இந்த கரெக்டாக இந்த ட்ராக்கில் இருக்கும், அதை நம்ம மியூட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக இந்த மியூட் அப்படின்றத ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் இங்கேருந்து. இது நமக்கு சவுண்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் அடுத்த கிளிப் ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது நமக்கு சவுண்டே இருக்காது. பிகாஸ் நம்ம இந்த ட்ராக்கை மியூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது ஒன்று. இன்னொன்று வந்து சோலோ ட்ராக். எஸ்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ராக்கில் இருக்கிறது மட்டும்தான் ப்ளே ஆகும். இது எல்லா ட்ராக்குமே மியூட் ஆகிடும். நீங்கள் ஒன்றா போய் மியூட் பண்ணணும் அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் ஒரு 15 ட்ராக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா மியூட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சோலோ அப்படின்றது. அண்ட் அகைன் இந்த சோலோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அகைன் ரிவோக் ஆகிடும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சிங்க் லாக்குன்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க மாட்டோம் இந்த ஆப்ஷன், நம்ம லேட்டராக பார்ப்போம். அண்ட் இது பார்த்திங்கன்னா லாக்கு. ஸோ இப்போ நான் இந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்க நான் எதுவுமே எடிட் பண்ண மாட்டேன். இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு பர்ஃபெக்டாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இதை நம்ம லாக் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்மளால் டச் பண்ணவே முடியாது. பார்த்தீங்களா, என்னால் கிளிப்பை மூவ் பண்ணவே முடியல. அதே மாதிரி தான் ஆடியோவும் லாக் போட்டோம் அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்கான லைன் வந்துருச்சு. ஸோ திஸ் என்ஷூர்ஸ் தட் இந்த கிளிப்ஸ் எல்லாம் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்றத. ஸோ மீதி கிளிப் எல்லாமே நம்மளால் மூவ் பண்ண முடியும். அண்டு அடுத்த ஆப்ஷன் இந்த V1 A1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து V1 அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், V3 அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ V3யில் வந்து V1 அப்படின்றது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு இந்த கிளிப்பை எடுத்து ஜஸ்ட் நான் V1ல் போட்டேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்களா ஆடியோ வந்து A1ல் தான் வருது பாருங்கள். பிகாஸ் நமக்கு இங்கே ஏதாவது ஒரு கிளிப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல அடுக்கிக்கிட்டே போவீங்க கிளிப்ஸை, நிறையா கிளிப்ஸ் வரும் ஒரே இதில். ஸோ அந்த டைமில் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறது வந்து இந்த V3யும் இந்த A2ன்னு வச்சுக்கலாம். A2 தான் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல ட்ராக் பண்ணி கரெக்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இதை வந்து செட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிளிப்பு அந்த இடத்துல உட்காந்துரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆடியோ வந்து A4ல் போட்டேன் அண்ட் வீடியோ வந்து V2ல் வச்சுட்டேன். பிகாஸ் V2ல் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, A4 வந்து இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை ட்ராக் பண்ணி நான் கரெக்டாக கொண்டு போகிறேன். V1ல் வச்சேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு A1ல் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மேனுவலாக மூவ் பண்ணுவோம்ல, இப்போ இங்கே இருக்க கிளிப்பு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம மேனுவலாக மூவ் பண்ணி வைக்கும்போது நமக்கு பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகுது. இப்போ ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் கிரிட் ஆன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல, ஒரு ஆப்ஜெக்ட்டை கொண்டு போனோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிட்டு கரெக்டாக அந்த எந்த சென்டர் பாயிண்ட்டோ அது எல்லாமே காமிக்கும்ல. அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த மேக்னெட் சிம்பிள் அதுக்கு தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்னாப் இன் டைம்லைன் அப்படின்றது, இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கொண்டு போனேன் அப்படின்னா எனக்கு காமிக்காது பாருங்கள். நான் கரெக்டாக வைக்கிறேன்னா அப்படின்றது தெரியாது. பட் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபிட் ஆகிடும் கரெக்டாக. மேனுவலாக மூவ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஸோ நம்ம ஓவர்லேப் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஸ்னாப் இன் டைம்லைன் அப்படின்றத ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பிளாக் லைன் காமிக்கும், அழகாக ஃபிட் ஆகிடும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோக்கான கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் கமெண்ட்ஸில் நீங்கள் 3 வீடியோஸுமே பார்த்துட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ எடிட்டிங் கற்றுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.